இன்னும் 5 நாள்ல குழந்தை பொறக்க போது. குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளும் அவசர அவசரமா வாங்கிட்டு இருக்கோம். பட் சோகம் என்னன்னா, இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் வீட்ல இடம் இல்ல. இதுக்குன்னு புதுசா ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி வைக்கலான்னு பார்த்தா சுத்தமா இடம் இல்ல. அண்ட் பெட்டுக்கு பக்கத்துல இருக்க இந்த ட்ராயர வெறும் தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கும், செல்ஃபோன சார்ஜ் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத எடுத்து வேற இடத்துல வச்சுட்டு, இதே இடத்துல இன்னொரு பக்காவான அண்ட் காம்பாக்ட்டான ஒரு ஃபர்னிச்சர் மாரி ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது பிளாஸ்டிக் தான். நாமளே செல்ஃபா அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அசெம்பிள் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லெஃப்ட், ரைட்ன்னு அதிலேயே கிளியரா மென்ஷன் ஆயிருந்துச்சு. இங்க ஒண்ணும் ரொம்ப ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் வைக்க போறதில்ல. வெறும் குழந்தையோட துணி, அப்புறமா டைப்பரு, இந்த மாரி டிஷ்யூ இந்த மாரி ஐட்டம்ஸ் தான் வைக்க போறோம். ஸோ அதுக்கு இது போதும்னு தோணுச்சு. இது விலையும் கம்மி அண்ட் இத வாங்குறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் பெட்டுக்கு பக்கத்திலேயே பவர் சாக்கெட் இருக்கனால அதிலேயே சார்ஜ் போட்டு பழகிட்டோம். அதனால இந்த இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாம ஓப்பனா விட்டுட்டேன். என் நேரமா என்னன்னு தெரியல. கரெக்ட்டா கச்சிதமா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நான் இதிலேயே சார்ஜும் போட்டுக்குவேன். ஏசி ஸ்விட்ச ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தையோட டிஷ்யூ, டைப்பரு அப்புறமா துணிமணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. அண்ட் மெயினா இந்த மாடல் வாங்குனது அண்ட் அதுவும் இந்த இடத்துல அடுக்குனதுக்கான ரீசன் வைஃப் இந்த கார்னர்ல தான் எப்பயும் படுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தையோட துணிமணி எடுக்கக்குள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ரொம்ப ஸ்டெடியாலாம் இருக்காது. லைட்டா ஆடும். பட் நாங்க லைட் வெயிட் ஐட்டம்ஸ் தான் வைக்க போறோம். குழந்தைங்க துணி மட்டும் தான். ஸோ எங்களுக்கு இது போதும். அண்ட் ஃபர்ஸ்ட் மாரியே ஸ்விட்ச் ஆக்சஸும் கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னும் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கிடைச்சிருக்கு குழந்தைங்க துணி வைக்கிறதுக்கு. இதோட லிங்க் உங்க ரெஃபரன்ஸ்க்கு சேனல் பயோல குடுத்திருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா மட்டும் செக் பண்ணி பாருங்க.